சரிங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்தைக்கு வரைக்கும் பார்த்த விஷயம் என்னன்னா, கர்ம யோகத்த பத்தி பார்த்தோம். அதாவது இந்த உலகம்ங்கிறது கர்ம பந்தமானது. கர்மம் செஞ்சா தான் மோட்சம் கிடைக்கும். கர்மம் இல்லைன்னா இந்த எதுவுமே இல்ல அப்படிங்கிறத பத்தி உலக ஜனங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்மம்னா என்னன்னே தெரியாம, அது ஒரு செயல்னு நெனச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு சாமி தமிழ் இலக்கணத்திலிருந்து வாசகங்கள்லாம் குடுத்து, அதில கர்மம்ங்கிற ஒரு பொருளும் இருக்குது, கிரியைங்கிற ஒரு பொருளும் இருக்குது. அப்புறம் செய்யறதுக்கு ஒரு ஆளு, கர்த்தா அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அப்படின்னு சொல்லி அது ஒரு வாசகத்த 3ஆ பிரிச்சு காமிச்சு நமக்கு கர்மம்ங்கிறது ஒரு செயல் கிடையாது. அது கிரியை தான் செயல். கர்மம்ங்கிறது ஒரு பொருள் தான். எத வச்சு நாம அந்த தொழில் செய்றோமோ, அந்த பொருள் தான் கர்மம் அப்படின்னு சொல்லி காமிச்சு குடுத்திருந்தாரு. அந்த பொருள் நமக்குள்ளார என்னவா இருக்குது அப்படின்னா, நம்முடைய சுவாசமா இருக்கு. மூச்சு காத்தா இருக்கு. அந்த மூச்சு காத்து இல்லைன்னா, ஒரு நிமிஷ நேரம் கூட ஜீவனால இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அந்த கர்மம் தீர்ந்து போகும்போது தான் நாம செத்து போறதுக்கு காரணமாகுது. அதனால தான் செத்து போனவங்கள பார்த்தா கர்மம் தீர்ந்து போயிற்று, கர்மம் அற்று போயிடுச்சு அப்படின்னு நாம சொல்றதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருந்தாரு. அப்போ கர்ம யோகம் அப்படின்னா, கர்மமா இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு, அது வெளியில போய் தீர்ந்து போகிறதுனால தான் நம்ம செத்து போறோம். அது அப்படி தீர விடாம நமக்குள்ளாரையே நம்முடைய பிரம்மரந்தரத்திலேயே கொண்டு போய் சேர்க்கும்போது தான் அது கர்ம யோகமாகுது. கர்மம்னா ஜீவசக்தியான வாயு, யோகம்னா சேர்க்கை. அப்படி செஞ்சா மட்டும் தான் நாம ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போ இன்னைக்கு அத தொடர்ந்து அத்தியாயம் 9ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 குணாதிசயங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் பெரிய டாபிக்னால, அந்த 3 குணாதிசயங்கள்ல பிரம்மாவினுடைய உற்பத்தியை மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பிரம்மாங்கிற அகங்காரத்தினுடைய உற்பத்தி. சிஷ்யன் கேட்குறாரு, பஞ்சபூதத்திலேருந்து தான் இந்த உலகத்தினுடைய உற்பத்தி அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்பவே அந்த 5ஆம் அத்தியாயத்திலே என்ன சொல்லியிருந்தாருன்னா, அகங்காரம், மனம், ஜீவன் இது எல்லாமே தான் பிரம்மா, விஷ்ணு, சிவனா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது அகங்காரம்ங்கிறது பிரம்மா, மனம்ங்கிறது விஷ்ணு, சிவன் அப்படிங்கிறது ஜீவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே உலகத்தில் குறிப்பிட்டு சொல்லும்போது அங்கே குணாதிசயங்களோடு சேர்த்து சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, பிரம்மாவுக்கு ரஜோகுணம் இருக்குது, சிவனுக்கு தமோ குணம் இருக்குது, விஷ்ணுவுக்கு சாத்விக குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஸோ இந்த குணாதிசயம் பற்றின விஷயங்களை கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சீடன் கேட்குறாரு. சாமி சொல்கிறாரு, இந்த உலகம் உண்மை தத்துவுக்கு நேர் விரோதமாக இருக்குது. ஏன்னா சத்தியம்ங்கிறது உள்ளே இருக்குது, அசத்தியம்ங்கிறது வெளியில் இருக்குது. நேர் எதிரான ஒரு விஷயத்தை தான் அதனால் கற்பிக்க முடியும். ஏன்னா பிரதிபலிப்பினுடைய இயல்பே அப்படி தான், அதனுடைய தன்மை அப்படி தான். இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்மளுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தை நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம். நாம் வலது கையை தூக்கணுன்னா கண்ணாடியில் அந்த கண்ணாடியினுடைய உருவத்தினுடைய இடது கையை தான் அது தூக்கும். அதுதான் பிரதிபலிப்பினுடைய சுவாபம். அது நாம் என்ன சொல்லுறோமோ அதை எதிர்ப்பதமாக புரிஞ்சுக்கிறதும் எதிர்ப்பதமாக அதை காமிக்கிறது தான் அந்த பிரதிபலிப்பினுடைய நோக்கம். அப்போது அந்த உலகம்ங்கிறது நம்மளிலிருந்து வெளிப்பட்டு இந்த ஜீவனை தான் பிரதிபலிப்பாக வெளியில் காமிக்குது. அப்போ அந்த பிரதிபலிப்பு என்னவாக இருக்குதுன்னா, நான் இந்த உண்மை தத்துவத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்தை தான் அது காமிக்குது, எதிரான விஷயத்தை தான் காமிக்குது. அந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தேடி பிடிச்சி அங்கே இருக்கிற தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நிச்சயமாக உண்மை தத்துவத்துக்கு எதிரான விஷயமாக தான் அது இருக்கும். அப்படி தான் இங்கே நிறையா புரிதல்களை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். பஞ்சபூதங்களுடைய கொள்கையை வச்சு பார்க்கும்போது கூட வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பஞ்சபூதம்ங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடியது தான். நாம் நினைக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம் இதெல்லாம் பஞ்சபூதங்கள் கிடையாது. நம்ம சிரசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆகாசமும், அதிலிருந்து வாயுவாக வெளியில் வந்த ஜீவனும், அதிலிருந்து அந்த தேஜஸாக பிரதிபலிக்கக்கூடிய அக்னி, அந்த ஒரு ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னியும், அதிலிருந்து வியர்வையாக வெளியில் வந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய மனசும், அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய மனசு தடித்து பெருத்து போகும்போது இது உடம்பாக மாறுற அந்த அகங்காரமும், இதுதான் பஞ்சபூதம் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போது இந்த விரோதங்கிறது ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நீங்கள் கவனிக்க முடியும்.
அவர் சரியான முறையில் இந்த உலகம் சத்தியத்தை புரிஞ்சிருந்தா அவர் இந்த 22 அத்தியாயங்கள் எழுத வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. எல்லாமே எதிராக புரிஞ்சிருக்கிறதுனால தான் அவர் அதுக்கு திருப்பி அதுக்கான பதில் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டது. அப்போது அவர் சொல்லக்கூடிய எல்லா தத்துவமும் இங்கே தவறான புரிதலில் தான் இருக்குது. அப்போ சத்தியம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார போய் நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சரியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நாம் தேடினது, நாம் தெரிஞ்சுக்கிட்டது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய நூல்கள்லேயும் வெளியில் இருக்கக்கூடிய அனுபவங்கள்லேயும் தான் தேடிட்டு இருந்தோம். அப்போ இங்கே எல்லாமே அசத்தியமான விஷயத்தை தான் தெரிவிச்சிட்ருக்கு. அதனால தான் சாமி இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரம்மாவுக்கு வந்து அந்த ரஜோகுணம் இருக்குது, சிவனுக்கு தாமச குணம் இருக்குது, விஷ்ணுவுக்கு சத்வகுணம் இருக்குதுன்னு சொல்லும் போதே சாமி சொல்லிட்டாரு, இது நேர் விரோதமான ஒரு புரிதல், உண்மை தத்துவம் அப்படி அல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்கு தான் இந்த வாசகத்தை அவர் பயன்படுத்துகிறார். உலகம்ங்கிறது உண்மை தத்துவத்துக்கு விபரீதமாக இருக்கிறதுனால அது விபரீதமாக தோன்றுறது, அதனால தான் இங்கே தவறான புரிதல் ஏற்படுறதுக்கு காரணமாகுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். எப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்கெல்லாம் வந்து யார் யார் அப்படிங்கிறத 5ஆம் அத்தியாயத்திலே சாமி வந்து விளக்கமாக சொல்லிட்டார். பிரம்மாங்கிறது அகங்காரமும், மனம்ங்கிறது விஷ்ணுவும், ஜீவன்கிறது சிவனுமா அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டார். இந்த மும்மூர்த்திகளுக்கும் 3 குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குறிப்பிட்ட இந்த குணங்கள்லாம் அதுக்கு சரியான குணாதிசயங்கள் கிடையாது. ஏன்னா விஷ்ணுங்கிறது சாத்வ குணமாக வர்றதுக்கு அப்படி இடம் கிடையாது. பிரம்மாங்கிறது ரஜோகுணமாக வர்றதுக்கும் இடம் கிடையாது. காரணம் என்னென்னா பிரம்மா வந்து ஒரு சிருஷ்டிகர்த்தா அல்ல. நாம் நினைக்கிறோம் பிரம்மா தான் சிருஷ்டி செய்கிறாரு, விஷ்ணு வந்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு, சிவன் வந்து நம்மளை அழிக்கக்கூடிய ருத்ரனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்ருப்போம். அப்படி தான் நமக்கு இது நாள் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 தொழில்களை 3 தேவர்கள், மும்மூர்த்திகள் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு சொல்லி. அதில் சாமி சொல்கிறாரு, சிருஷ்டிகர்த்தா அப்படின்னா அது யாராக இருக்க முடியும்னா அவர்கிட்ட இருந்து தான் எல்லா சிருஷ்டியும் வரணும். அவர் ஒரு சிருஷ்டினால் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க முடியாது. அப்போது ஒரு சிருஷ்டிகர்த்தா அப்படின்னா சிருஷ்டிகளுக்கெல்லாம் தகப்பனாக அவர் தான் இருக்க முடியும், அவருக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மா எங்கிருந்து உற்பத்தி ஆனார் அப்படின்னு வேதங்களில் பார்த்தா விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து அவர் ஜனித்து வந்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்போது பிரம்மாவையே ஒருத்தர் படைச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் தானே கர்த்தாவாக இருக்க முடியும். ஏன்னா பிரம்மா தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவரை படைக்கிறதுக்கும் ஒருத்தர் இருக்கும்போது அவரும் ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணியிருக்கிறாரு இல்லையா. இப்போ பிரம்மாவுக்கும் மேலே ஒரு சிருஷ்டி இருந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு பொருள் வருது. அப்போது அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா சிருஷ்டிகர்த்தா அல்ல, பிரம்மாங்கிறது அது அகங்காரமாக இருக்குது. அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா எங்கேருந்து ஜனித்தது அப்படின்னு பார்த்தா மனசில் இருந்து தான். காரணம் என்னென்னா அந்த மனம்ங்கிறது நம்மளிருந்து வெளியில் வந்து இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணலை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சிருக்க முடியாது. அந்த அறிவு நமக்குள்ளார முதல்ல வரணும். உலகம்ங்கிறத மனம் உண்டு பண்ணணும். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சங்கதிகளை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை மனனம் பண்ணணும், அதை பதிவு பண்ணணும். அந்த வேலையை புத்தி பண்ணிடும். புத்திக்கு தான் இந்த ஒரு விஷயம், அந்த வேலை இருக்குது. அது மனதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் போய் ஒவ்வொரு டேட்டாவையே கலெக்ட் பண்ணிட்டு போய் அங்கே வச்சிரும். ஒரு முகபாவனையை பார்த்து இது அம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அந்த முகபாவனையை அப்படியே பதிவு பண்ணிட்டு போய் இது அம்மான்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிடும். அடுத்த முறை அந்த முகபாவனை நம்ம பார்க்கும்போது அம்மாங்கிற ஞாபகம் உடனே வந்துடுது. அப்போ அது பதிவு இல்லாமல் அந்த பாவனை, அந்த ஒரு ஞாபகம் இல்லாமல் அது அந்த பெயர் வராது. அப்போது இந்த வேலையை புத்திங்கிறது செய்யுது. அப்போ தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது முழுவதும் பூர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம்தான் அகங்காரத்தினுடைய உற்பத்தியே வருது. அது வரைக்கும் அகங்காரம் வர்றது கிடையாது. அகங்காரத்துக்கு என்னென்னா பதிவுகள் வேணும். அது அந்த பதிவுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காமிச்சு உங்களை அதோட அப்போ தான் பந்தப்படுத்த முடியும். அந்த பதிவுகள் இல்லாத வரைக்கும் அகங்காரத்துக்கு வேலைகள் கிடையாது. இப்போ நம்மளை ஏன் வந்து இவர் சதா பிராணாயாமம் செஞ்சு பதிவுகள் இல்லாமல் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா அந்த பதிவுகள் மூலமாக தான் அகங்காரம் வேலை செஞ்சிட்ருக்குது. அதனால தான் அகங்காரத்தை பற்றி குறிப்பிடும் போது சாமி இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள்லேயே அக்னி நேத்திரமாக இருக்கக்கூடிய புருவமதி இதில் உட்காந்து அவர் ஒரு யாக குண்டம் செஞ்சு அதில் யாகம் நடத்திட்டு இருக்கிறாரு. அதில் விசாராதிகள்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பொருள்களை போட்டு அவர் ஹோமம் பண்ணுறார். அதிலிருந்து வெளிப்பட்ட புகையாகும் இந்த உலகம்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது அவருக்கு அந்த எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அந்த பதிவுகளுக்கு காரணம் வந்து மனம் தான். தூங்கும்போது மனம் உள்ளுக்குள்ளார அடங்கிடுச்சுன்னா
இந்த உலகம்ங்கிறது அங்கே இல்லாமல் போயிடுது. அப்போது அந்த மனதனுடைய அந்த வியாபகத்தன்மை இருந்தால் தான் உலகம்ங்கிற ஒரு விஷயம் உண்டாகி அது மூலமாக இந்த எண்ணங்கள் எல்லாமே உண்டாகிறதுக்கான அந்த பதிவுகள் உண்டாகுது. அந்த பதிவுகள் இல்லைன்னா அந்த அகங்காரத்துக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடுது. நம்ம தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பாருங்கள், அந்த மனசு உள்ளுக்குள்ளார முழுவதும் அடங்கி போகும்போது அங்கே உலகத்தினுடைய உற்பத்தி இல்லை, அகங்காரமும் அங்கே இல்லை. ஏன்னா அந்த பதிவு செய்கிறதுக்கு அந்த உலகம்ங்கிறது அகங்காரத்துக்கு கண்டிப்பாக வேணும். அதனால தான் சதா பிராணாயாமம் செய்யும்போது அந்த பதிவுகளை அழிக்கக்கூடிய வேலைகள் தான் அங்கே நடக்குது. அந்த பதிவு மேலும் அங்கே உண்டாகாத ஒரு விஷயத்தை தான் நாம் செஞ்சிட்ருக்கிறோம். அப்போது அகங்காரத்துக்கான ஒரு சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் விஷ்ணு தான். அது நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணு. அவருடைய நாபியிலிருந்து தான் இந்த அகங்காரம் உற்பத்தியானதாக சொல்லப்படுது. நாபின்னா தொப்புள் கொடி. அப்போது அந்த தொப்புள் கொடியிலேருந்து அந்த அகங்காரங்கிற பிரம்மா எப்படி உற்பத்தி ஆவார் அப்படின்னா, நாம் கர்ப்ப பாத்திரத்தில் நாம் இருக்கும்போது வெறும் சுக்கிலமாக ஒரு முட்டை வடிவத்தில் நாம் போய் விழுந்திருப்போம். அந்த முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டைக்குள்ளார வாயு நிரப்பப்பட்டிருக்கும். ஒரு முட்டைனா பபுள்ஸ்குள்ளார வாயு தான் நிரம்பியிருக்கும். அந்த வாயு தான் அது ஜீவனாக மாறுது. அந்த சுக்கிலம்ங்கிறது என்னவாகுதுன்னா இந்த உடம்பாக மாறுது. அதுதான் பெருத்து தடித்து அது உடம்பாக மாறுது. அப்போ இந்த உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா அம்மாவுடைய தொப்புள் கொடி மூலமாக வந்திருக்கும். அப்படி தான் தொப்புள் கொடி மூலமாக அவர் அங்கே ஜனனத்தை, அந்த உடம்புனுடைய அந்த அகங்காரங்கிற உடம்புனுடைய ஜனனத்தை அங்கே தான் உற்பத்தி ஆகுது. அப்படி அந்த விஷ்ணு அப்படிங்கிற ஒரு மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு இல்லைன்னா, அந்த சுக்கிலம் இல்லைன்னா இந்த பிரம்மாவனுடைய உற்பத்திக்கு அங்கே வேலையே இல்லாமல் போயிடும். அந்த பிரம்மாங்கிற ஒரு விஷயம் உடம்பாக இருக்குது. அது வெளியில் வந்ததுக்கப்புறம் அது வெளிப்படுறதுக்கு தான் அந்த புத்தியினுடைய பூர்த்தி தன்மை தேவைப்படுது. அங்கே அது பதிவுகள்லாம் அதிகமாகி அதுக்கப்புறம் அந்த பதிவில் இருந்து தான் அது பந்தத்தை உண்டு பண்ணுறதுக்கு அகங்காரங்கிறது வெளியில் வருது. இல்லைன்னா அந்த பதிவுகள் இல்லைன்னா அந்த அகங்காரத்தினுடைய பிரதிபலிப்புங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போது அந்த விஷ்ணுவிலிருந்து தான் பிரம்மா வந்தார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரம்மனை சிருஷ்டித்தது விஷ்ணுவாக இருக்கும்போது பிரம்மாவை எப்படி நம்ம சிருஷ்டிகர்த்தான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. அப்போது விஷ்ணுன்னு ஒன்று இல்லைன்னா பிரம்மாவும் கிடையாது, பிரம்மானால் உண்டாகக்கூடிய மற்ற சிருஷ்டிகளும் இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மாவுக்கு அண்டஜன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்குது. அண்டஜன் அப்படின்னா முட்டையிலிருந்து ஜனித்தவர்னு அர்த்தம். இந்த உலகத்தினுடைய எத்தனை சராசரங்கள் இருக்கக்கூடிய எல்லா சராசரங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளாகட்டும் எல்லாமே உற்பத்தி எங்கே அப்படின்னா முட்டையிலிருந்து தான். அது பாலூட்டி வகைகளாகட்டும், பறவை இனங்களாகட்டும், நீர்வாழ் உயிரினங்களாகட்டும், புழு பூச்சிகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த முட்டையிலிருந்து ஜனிக்காமல் அதனால் வர முடியாது. அப்போது அந்த முட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தான் எல்லாத்தினுடைய ஜனனம்ங்கிறது இருக்குது. அதனால் முட்டையிலிருந்து ஜனித்தவர் இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லி பிரம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு காரணமாகுது. அந்த முட்டை எது அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த உலகம் தான் அந்த முட்டைங்கிறது. அந்த நம்மளிருந்து நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த முட்டை வடிவத்தில் இருந்த ஒரு பொருள் தான் பிரதிபலிக்கும் போது நம்மளிருந்து அதே முட்டை வடிவமாகவே பிரதிபலித்து வெளியில் வந்திருக்குது. நீங்கள் உலகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு மலை உச்சிக்கோ இல்லை மாடிக்கோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வானத்தை பாருங்கள். ஒரு அரை வட்ட வடிவத்தில் கிழக்கு மேற்காக பார்த்தாலும் சரி, வடக்கு தெற்காக பார்த்தாலும் சரி, 360 டிகிரிலையும் அது ஒரு அரை வட்ட வடிவத்தை அது மேலே மூடி வச்ச மாதிரி அது அங்கே இருக்கும். அது ஒரு முட்டை வடிவத்தில் உங்களால் ஒரு கோணத்தை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நம்மளுடைய அகங்காரத்தினுடைய தன்மை அது அந்த முட்டை வடிவம்ங்கிறது. அப்போ அந்த பிரதிபலிப்பாக நாம் இந்த உலகத்தை பார்க்கும்போது அது முட்டை வடிவத்தில் அது தெரியுது. அந்த அகங்காரத்தினுடைய தன்மையை தான் அது பிரதிபலித்து காமிக்குது. அப்படி அகங்காரங்கிறது அது சுக்கிலமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டையிலிருந்து வந்ததுனால தான் அதனுடைய தன்மையும் முட்டை வடிவத்தில் இருக்குது. அப்போ நம்மளிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உலகம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காட்டா மணக்குனுடைய ஒரு பாலில் ஒரு ஈர்க்க கட்டி அதில் அந்த பாலில் நினச்சி ஊதும் போது ஒரு முட்டை வடிவத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சாமி ஒரு உதாரணம் சொல்லுவார். நமக்கு அனுபவப்படுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா பபுள்ஸு, நம்ம இந்த எக்ஸிபிஷன்லாம் சோப்பு தண்ணியில் முக்கி பபுள்ஸ் விடுவாங்க. நீங்கள் அதில் பபுள்ஸ் விடும்போது முழுவதும் ஊதி தள்ளிட்டிங்கன்னா முழு வட்டை வடிவமாக அந்த ஸ்டிக்கிலிருந்து வெளியில் வந்துடும். ஆனால் பாதி ஊதி நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது ஒரு அரை வட்டை வடிவத்தில் வெளியில் தள்ளி மட்டும் நிற்கும்.
அப்படி தான் இந்த உலகம்ங்கிறது நம்மளிலிருந்து வேறுபட்டு போகாமல் நம்மளிலிருந்தே தள்ளி நிற்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அந்த தள்ளி நிற்கிறதுனால தான் அது இந்த வட்டை வடிவத்தை நம்மளால் பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்தில் அது முட்டை உடஞ்சி போகவும் செய்யுது. அப்படி தான் அகங்காரமும். அது இன்றைக்கி காலையில் ஜனிச்சிச்சு அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு உள்ளே போயிட்டோம்னா அது அங்கே செத்து போயிடும். திரும்ப காலையில் அது வெளியில் வரும்போது திரும்பவும் அது மீண்டும் அது வர வேண்டிய சூழலுங்கிறது இருக்கும். அது கொஞ்ச நேரம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அது. அப்படி அந்த நம்மளிலிருந்து வெளியில் வரும்போது அந்த மனமாக இருக்கக்கூடிய சுக்கிலம் அது நம்மளிலிருந்து விலகி போகாமல், ஏன்னா விலகி போயிடுச்சுன்னா அது பந்தம் இல்லாமல் போயிடும். அது நம்மளிருந்தே அது விலகாமல் ஒரு அரை வட்டி வடிவத்தை மட்டுமே வெளியில் தள்ளிட்டு நிற்குது அப்படிங்கிறார். இதுக்கு தான் இந்த உலகத்தில் பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சராசரத்தை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாமி அதுவும் தப்பு அப்படிங்கிறார். ஏன்னா அது பிண்டாண்டம். ஏன்னா பிண்டம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புலேருந்து அது வெளியில் வந்ததுனால அதுக்கு பேர் பிண்டாண்டம். பிரம்மாண்டம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, நாம் சிரசுக்குள்ளார பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுக்கிலத்தை தாங்கி இருக்குது அந்த சிரசுங்கிறது. அந்த சிரசு தான் பிரம்மாண்டம். ஏன்னா அந்த சிரசு இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை. அந்த சிரசு இல்லைன்னா ஜீவனே இருக்காது. அப்போ அந்த சிரசு தான் ஜீவனுடைய வாசஸ்தலமாக இருக்குது, அதாவது வீடாக இருக்குது, அது வசிக்கக்கூடிய இடமா இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் எல்லா மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் அங்கே தான் இருக்குது. கை என்ன பண்ணணும், கால் என்ன பண்ணணும், எப்போ அதை அசையணும், நம்ம எப்போ ஜீரணம் பண்ணணும், எப்போ இந்த பிளட் சர்க்குலேட் ஜாஸ்தி ஆகணும், எப்போ கம்மியாகணும், பாடி டெம்பரேச்சர் எப்போ இன்க்ரீஸ் ஆகணும், எப்போ டிக்ரீஸ் ஆகணும், இத்தனை மேனேஜ்மெண்ட்டையும் அது அங்கே பண்ணிகிட்டு இருக்குது. அதனால தான் சாமி அதை பிரம்மாண்டம், அதுதான் பிரம்மாண்டம், அதிலிருந்து தான் இந்த பிரதிபலிப்புங்கிறது இருக்குது. இந்த அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தப்பு. பிண்டத்தில் இருக்கிறது தான் நம்ம அண்டத்தில் கவனிச்சிட்ருக்குறோம். இப்படி தவறான புரிதல்கள் நிறையா தப்பு, அதை நேர்மறையாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. சொன்ன விஷயத்த சரியாக சொல்லாமல் அது எதிர்ப்பதமாக புரிஞ்சுக்கிற தன்மையில் தான் நாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்துட்ருக்குறோம். அப்போது நமக்குள்ளார இருந்து பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி அது வெளியில் பிரதிபலிப்பாக வெளியில் வரும்போது அது இந்த உலகத்தை ஒரு அரைவட்ட வடிவத்தில் தள்ளிட்டு நிறுத்தி இருக்குது. அதைத்தான் நாம் உலகம்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம். அந்த உலகம் தான் பிண்டாண்டம். ஏன்னா நம்ம உடம்புல இருந்து தான் அது வெளியில் வந்திருக்குது. நம்மளுடைய சிரசில் இருந்து தான் அது வெளியில் வந்திருக்குது. அந்த பிண்டாண்டமாக இருக்கிற உலகத்தில் தான் இந்த முட்டை வடிவத்தில் 4 அகங்காரங்கிறது ஜனனமாகுது. இதனால தான் பிரம்மாவுக்கு அண்டஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் உண்டாயிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போது அந்த பிரம்மாவனுடைய உற்பத்திங்கிறது இந்த மனம்ங்கிற அகங்காரத்தினால தான். மனம் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து தான் அகங்காரங்கிற உற்பத்தியே உண்டாகுது. அந்த மனம் இல்லைன்னா அந்த பிரம்மாவனுடைய உற்பத்திங்கிறதே இருக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மாவுக்கு இந்த வெளி விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த மனம்தான். ஏன்னா அது உலகத்தை உண்டு பண்ணலன்னா பிரம்மாங்கிற ஒரு உற்பத்தியே அங்கே இருக்காது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு அதை பந்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அகங்காரத்தினுடைய வேலையாக வந்திருக்குது. அந்த மனம்தான் அது சிருஷ்டி பண்ணுதுன்னா அதுக்கு தேவையான சக்திகளை கொடுக்குது. ஜீவனுடைய சக்தியாக இருக்கக்கூடியதும் மனசு தான். அந்த மனசனுடைய சக்தியை வச்சு தான் இந்த பிரம்மாவனுடைய சிருஷ்டியே இருக்குது. அப்படி நமக்குள்ளார இருந்து அது வெளியில் அந்த மனம்ங்கிறது வரலைன்னா பிரம்மாவனுடைய சிருஷ்டிங்கிறது இல்லை. அதனால தான் இவர் மனதனுடைய சக்தியை வச்சுக்கிட்டு அவர் சிருஷ்டி பண்ணுறதுனால பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறதுக்கான ஒரு ஆள்னு சொல்கிறோம். ஆனால் சிருஷ்டி கர்த்தான்னு சொல்ல முடியாது. சிருஷ்டி பிரம்மா தான் செய்கிறாரு. ஆனால் சிருஷ்டிக்கெல்லாம் கர்த்தா அவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவரையும் சிருஷ்டி பண்ணது நம்முடைய மனம் அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற ஒரு விஷயம். அப்போது அவர் எதை வச்சு சிருஷ்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு 4 முகங்கள் இருக்குது. அவருடைய அந்த முகம்ங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய போஸ்டரில் நம்ம பார்ப்போம். அவருக்கு 4 முகங்கள் இருக்கிறதா ஒரு அடையாளம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த 4 முகங்களை வச்சு தான் அவர் சிருஷ்டி பண்ணுறாரு. அப்போது அந்த 4 முகங்கள் இருக்குது, அந்த 4 முகங்களை வச்சு தான் பிரம்மா சிருஷ்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உலகத்தில் சொல்லி வர்றாங்களே, அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல முகம்னா என்ன அப்படின்னு சொல்லணும். முகம் அப்படின்னாலே உடனே நாம் மனிதனுடைய முகம்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஆளுனுடைய உருவத்தை வரைஞ்சிட்டு அவருக்கு 4 முகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வண்ணத்தை தீட்டி அந்த ஒரு டிராயிங்கை போட்டு இவர் தான் பிரம்மான்னு நம்ம உடனே அடையாளப்படுத்திட்டோம்.
முகம்னாலே நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாய் இருக்கிறது இதுதான் முகம்னு நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நமக்கு முகம்னாலே அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சாமி சொல்கிறாரு, முகம்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியறதில்ல. அந்த முகம்ங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது தான் அந்த முகத்தினுடைய வேலை. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், கேட்குறோம், அறியிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த முகம் தான் முக்கியமான ஒரு பொருள். இந்த முகத்திலிருந்து தான் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெளி உலக தொடர்பு இந்த முகத்திலிருந்து தான் உண்டாகுது. அதனால தான் இருதயத்தை பற்றி சாமி பேசும்போது, அந்த இருதயம்ங்கிறது நெஞ்சுக்குழியில் கிடையாது. ஏன்னா இந்த நெஞ்சுக்குழியில் கதவு ஜன்னல்கள் இல்லை. வெளி விஷயங்களை பார்க்குறதுக்கு அங்கே எந்த ஒரு துவாரங்களும் கிடையாது. அந்த இருதயம்ங்கிறது புருவ மத்தியத்தில் தான் இருக்குது. ஏன்னா அங்கே தான் கதவு ஜன்னல்கள் இருக்குதுன்னு சாமி குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். ஏன்னா வெளியுலக தொடர்பை அங்கே வச்சுக்கிற பகுதிங்கிறது தான் இந்த சிரசுங்கிறது. அங்கே இந்த முகத்தில் தான் கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாமே இருக்குது. இது மூலமாக தான் வெளி உலக தொடர்பே நமக்கு ஏற்படுது. அப்போது ஒரு விஷயத்தை அறியறதுக்கு அந்த முகம் தான் காரணமாக இருக்குது. அப்போ இங்கே முகம்னு அவங்க எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, அறிவை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த அறிவு அவருக்கு 4 வகையான அறிவு இருக்குது. அதனால தான் 4 முகங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது. நமக்கு முகம்னாலே இதுதான் தெரிஞ்சதுனால நாம் இதை வரைஞ்சி வச்சுட்டோம். அப்போது அந்த அறிவுங்கிறது இல்லைன்னா நம்மளால் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது, எதையும் நம்ம செய்ய முடியாது. அப்போ அந்த அறிவு உண்டாகணும்னா அங்கே என்ன வேணும் அப்படின்னா, ஜீவசக்தியான வாய் தான் அறிவுன்னு முதல் அத்தியாயத்தில் சாமி சொல்லியிருப்பார். அப்போ அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவுக்கு தான் அந்த அறிவுங்கிறது வேணும். அந்த வாயு வெளியில் போய் தான் ஒரு விஷயத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டு வருது. இதுதான் இந்த சங்கதின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வருது. அப்போது அந்த ஜீவன் வெளியில் வரலன்னா அந்த அறிவுங்கிற ஒரு விஷயமும் அங்கே வேலை செய்யாது. அப்போ ஜீவன் இல்லைன்னா எந்த விஷயத்தையும் அறிய முடியாது. அதனால தான் செத்துப்போன பிணத்திற்கு பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியறது கிடையாது. அப்போது அந்த ஜீவன்கிறது இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அறிவுங்கிறதே இருக்கும். அப்போ அந்த ஜீவன்கிறதுக்கு ஒரு விஷயந்தான் இங்கே அறிவாக இருக்கக்கூடிய அந்த முகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அந்த ஜீவன்லேருந்து தான் இந்த உலகத்தினுடைய உற்பத்தியே. நாம் பார்க்கறது, கேட்குறது, அறியறதை தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது இந்த 3 செயல்கள் இல்லைன்னா அங்கே உலகம்ங்கிறதே கிடையாது. அதனால தான் தூங்கும்போது இந்த 3 தொழில்கள், மனதனுடைய 3 தொழில்கள் இல்லாமல் போகும்போது நமக்கு உலகம் இல்லாமல் போயிடுது. இந்த 3 தொழில்கள் எப்போ மனசுக்கு உண்டாகுதோ அப்போ தான் உலகத்தினுடைய உற்பத்தி. அப்போது அந்த ஒரு செடியிலிருந்து ஒரு முளைச்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதையிலிருந்து ஒரு செடியாக முளைச்சி வருது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? முகத்திலிருந்து வந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த முகம்ங்கிறது எதுவாக இருக்குதுன்னா அது பருப்பை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு விதை. அது தோல் மூடி இருக்கும், அது அகங்காரம். அதுக்குள்ளார பருப்புங்கிற அந்த ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன்லேருந்து தான் அந்த அகங்காரம் 2ஆக பிளவுபட்டு வெளியில் செடிங்கிறது முளைச்சி வருது. அந்த முளைச்சி வர்ற பகுதியை நம்ம என்ன சொல்கிறோன்னா முகம்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அங்கேருந்து தான் அது வெளியில் வருது. அது வெளியில் வர்றதுக்கான ஒரு விஷயம் அங்கே தான் இருக்குது. வாசல் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வெளி உலக தொடர்பு அதை ஏற்படுத்திக்கிறது. அது வெளியில் வந்ததுனால தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு செடி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போது எந்த பொருள் முதல்ல அங்கே உண்டாகிறதோ அதுதான் முகமாக இருக்க முடியும். இப்போ நம்ம கர்ப்பப்பையில் நம்ம ஒரு முட்டை வடிவத்தில் போய் விழுந்துட்டோம். நம்ம உடம்புல எந்த பகுதி முதல்ல உற்பத்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரசு தான் முதல்ல உற்பத்தி ஆகும். அந்த சிரசிலிருந்து தான் அப்புறம் அது உடம்பு, அப்புறம் கை, கால், இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றா உற்பத்தியாக ஆரம்பிக்கும். முதல்ல சிரசுங்கிறது உற்பத்தி ஆயிரும். நாம் ஒரு வரைபடத்தில் ஒரு மனிதனுடைய உருவத்தை வரைகிறதா இருந்தால் கூட முதல்ல எதை வரைகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த முகத்தை வரைஞ்சிருவோம். முகம் அழகாயிடுச்சுன்னா மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம சரியாக வரைஞ்சிடலாம். ஒருவேளை அந்த முகம் தான் ஒருத்தரை அடையாளப்படுத்துறது. இப்போது நீங்கள் விஷ்ணு வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷ்ணு மாதிரி இருக்கணும். அப்போ அந்த விஷ்ணுவனுடைய அந்த முகபாவனை அதில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த உருவம் விஷ்ணுவாக இருக்கும். நீங்கள் மற்றதெல்லாம் சரியாக வரைஞ்சிட்டு விஷ்ணுவனுடைய முகத்தை வரையும் போது அதில் கோளாறு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த மொத்த ஓவியமும் அது எரர் ஆயிரும். அப்போ முதல்ல முக்கியமான ஒரு பகுதி என்னவோ அதை முதல்ல வரைஞ்சிருவோம். இந்த முகம்ங்கிறது சரியாக வரையப்பட்டுருச்சுன்னா அப்புறம் கை, கால், உடம்பு இதுலெல்லாம் ஏதாவது ஒரு எரர் இருந்தால் கூட நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் முகத்தில் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சுன்னா உடனே தெளிவாக இல்லைப்பா இது விஷ்ணு மாதிரியே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அப்போ முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய முகமாக இருக்குது. அதனால தான் வரையும் போது அதை முதல்ல பூர்த்தியாக செஞ்சிடறோம். அது சரியாயிடுச்சுன்னா தான் அடுத்த ஸ்டெப்பாக மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போது அந்த முகம்ங்கிறது தான் நமக்குள்ளார முதல்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த முகம் தான் நமக்கு அறிவாக இருக்குது. அந்த முகம் தான் ஜீவனாக இருக்குது. அதுதான் அந்த அறிவு. அப்போது
எது அந்த 5 அறிவு யாருக்கானது அப்படின்னா அது ஜீவனுக்கானது. அந்த ஜீவன் அது மனமாகவும் அகங்காரமாகவும் வெளிப்படுது அப்படின்னா அதுக்கு அந்த 4 விஷயங்கள் வேணும். அந்த 4 விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி சாமி வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த 4 முகங்களுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது என்னென்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 விஷயம் இருந்தால் தான் அந்த பிரம்மானால் ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ண முடியும். இதில் ஏதோ ஒன்று இல்லைனாலும் அதனால் சிருஷ்டியை உண்டு பண்ண முடியாது. ஏன்னா மனசுங்கிறது வெளிப்பட்டால் தான் உங்களுக்கு இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் உண்டாகும். அப்போ அகங்காரங்கிற ஒரு விஷயம் உண்டாகும். அப்போ தான் அவர் சிருஷ்டி பண்ண முடியும். அப்போ மனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனசு தூங்கும்போது அது வெளியில் வியாபிக்காமல் உள்ளார தான் இருக்குது. அப்போது மனம் இருக்குது, ஆனால் அகங்காரம் இல்லை. ஏன்னா அந்த வியாபகத்தன்மை இல்லை. அந்த வியாபகத்தன்மை தான் தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய சித்தம். அதுதான் பிரகாசம். அப்போ மனம் வந்து வெளியில் பிரகாசிக்கணும். அது உண்டாயிட்டா பத்தாது. அது உற்பத்தி ஆகிருக்கு, நமக்குள்ளார இருக்குது மனசு. ஆனால் அது வெறும் மனசை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மனம் வெளியில் வியாபிக்கணும். அந்த பிரகாசத்துக்கு பேர் தான் சித்தம்ங்கிறது. அப்போது மனமும் சித்தமும் இருந்தால் இந்த உலகம்ங்கிறது அங்கே உண்டாயிருது. இப்போ உலகம் உண்டாயிடுச்சு, மனசு இருக்குது, மனசு வெளியில் வியாபிச்சிருச்சு, உலகம் உண்டாயிடுச்சு. இது போதுமா அப்படின்னு கேட்டால் அங்கே அடுத்தது புத்தின்னு ஒன்று வேணும். பிறந்த உடனே ஒரு குழந்தை எந்திரிச்சு 4 கால் நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பித்த உடனே அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? அதனால் எல்லாமே பண்ணிட முடியுமானா முடியறது கிடையாது. அது எந்திரிச்சு நடக்கணுன்னா கூட எப்படி நடக்கணும்னு ஒரு அறிவு அதுக்கு வேணும். அந்த புத்தி அதுக்கு வேணும். அதை நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தருவோம். எப்படி சாப்பிடணும், இவங்க யார் அவங்க யாருங்கிறத ஒவ்வொன்றா சொல்லித்தர்றோம். அப்போ அந்த புத்திங்கிறது இல்லைன்னா அந்த குழந்தையினால் எதையும் கிரகிக்க முடியாது. அப்போ அந்த கிரகிப்புத்தன்மை முழுவதும் பூர்த்தியானால் தான் அது அடுத்து செயல்பாட்டுக்குள்ளே வர முடியும். அப்போ அந்த புத்திங்கிறதும் இருந்தால் தான் அடுத்தது அகங்காரத்தினுடைய ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அப்போ மனம், சித்தம், புத்தி 3 உற்பத்தி ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அகங்காரத்தினுடைய உற்பத்திங்கிறதே உண்டாகுது. அப்போ தான் அந்த அகங்காரங்கிற பிரம்மா அந்த சிருஷ்டியை அங்கே வந்து செயல்படுத்த முடியும். இல்லைன்னா செய்ய முடியாது. ஒரு சம்யோகம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தொழில். அது சம்யோகம்ங்கிற ஒரு தொழில், ஸ்திரீ புருஷ சேர்க்கை. இது ஒரு சின்ன குழந்தைனால செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஏன்னா எப்படின்னு தெரியாது, அது எதுக்குன்னு தெரியாது. அப்போ அதுக்கு அந்த புத்தி உண்டாகணும். அது அந்த காலம் வரைக்கும் அதனால் அந்த தொழில் செய்ய முடியாது. அப்போ அந்த புத்தி பூர்த்தி நிலை அடையும் போது அகங்காரம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த 4 நிலைகளும் இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு தொழில்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் தூங்கும் போது மனசு இல்லை, தொழில் செய்ய முடியாது. பிரம்மாவுக்கு சிருஷ்டி கிடையாது. அது மனசு இல்லாத நிலமையில் நம்ம கர்ப்பப்பையில் இருந்தோம். அப்போ மனசு இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போவும் நான் வந்து சிருஷ்டி செய்ய முடியாது பிரம்மானால். தூங்கும்போது மனம் வியாபிக்கலை, சித்தம் கிடையாது. அப்போது பிரம்மானால் சிருஷ்டி செய்ய முடியாது. சரி, வெளியில் வந்துடுச்சு, புத்தி இல்லை, எப்படி செய்யணும்னு தெரியாது. அப்பவும் வந்து சிருஷ்டி இல்லாமல் போகுது. அப்போது அந்த புத்தியும் பூர்த்தி நிலை அடையும் போது மட்டும்தான் ஒரு அகங்காரத்தினால அந்த வேலையை செய்ய முடியும். சரி, இந்த 3மே இருக்குது. எப்போ தெரியுங்களா? நம்ம வயசான காலத்தில் படுத்த படுக்கையாக கிடப்போம். சக்தி குறைவுபாடோடு நம்ம படுத்துட்ருப்போம். அப்போ அந்த நேரத்தில் அகங்காரங்கிறது குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த சம்யோகம்ங்கிற அந்த ஸ்ரீ புருஷ சேர்க்கையை செய்ய முடியுமான்னு கேட்டால் சக்தி இல்லை. அப்போ அந்த உடம்புல வலு இல்லை. அப்போ அங்கே அகங்காரங்கிறது குறைவாக இருக்குது. அப்பவும் அந்த வேலையை செய்ய முடியாது. அப்போது மனசு இருக்கணும், அதனுடைய பிரகாசமாக இருக்கக்கூடிய சித்தம் இருக்கணும், அதுக்கப்புறம் புத்தி எப்படி செய்யணுங்கிற அந்த அறிவு இருக்கணும், அப்புறமா அகங்காரத்துக்கு சக்தி இருக்கணும். இந்த அகங்காரங்கிறது நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த 4மே இருந்தால் மட்டும்தான் நாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும். அதனால தான் பிரம்மா ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணும்போது இந்த 4 முகங்களோடு செஞ்சார். அந்த 4 முகங்கள் தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த 4 நிலைகள். இந்த 4 நிலைகளும் ஜீவனுடைய நிலைகள். அது ஜீவனுடைய தன்மைகள் தான். இது 4ம் வேறு வேறு கிடையாது. அது ஜீவனுடைய அடுத்தடுத்த பரிமாணமாக 4 தன்மைகளில் இருக்குது. இந்த 4 தன்மைகளில் அது இருந்தால் தான் அவரே தான் மனமாகவும் இருக்கிறாரு, அவரே தான் சித்தமாக பிரகாசிக்கிறாரு, அவரே தான் புத்தியாக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, அவரே தான் அகங்காரமாக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, அவரே தான் இப்போ சிருஷ்டிகர்த்தாவும் இருக்க போகிறாரு. அப்போ ஜீவன் தான் சிருஷ்டிகர்த்தா, ஜீவன் தான் காப்பாற்றுறவர், ஜீவன் தான் அழிக்கிறவர்னு ஒரு பொருளுக்கே சொல்லிட முடியும். அதையும் அவர் வந்து 4ஆம் அத்தியாயத்தில் சொல்லிட்டார். ஜீவசக்தியான வாயு தான் இந்த 3 தொழில்களையும் செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இதை அடையாளப்படுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரே பொருளுக்கு 3 பெயர்கள் வச்சுருக்கிறாங்க. அது உள்ளில் மட்டுமே அடங்கி இருக்கும்போது ஜீவனும், அது வெளியில் வியாபிக்கும் போது மனசுன்னும், அந்த அந்த உலகத்தை உண்டு பண்ணதுக்கப்புறம் அந்த உலகத்தை பந்தப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையை பிரம்மானும், இப்படி 3 வகையான பெயரோட அந்த ஒரே பொருளுக்கு
அங்கே அடையாளப்படுத்துறதுக்காக அவங்க வச்சுருக்காங்களே தவிர 3 வேறு வேறு பொருள் கிடையாது. அப்போது அந்த 3 நிலைமைகள், அந்த 4 நிலைமைகளும் பூர்த்தியாகும்போது பிரம்மா வந்து சிருஷ்டி செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இது இல்லாமல் சிருஷ்டிங்கிறது உண்டாகிறது கிடையாது. அதனால் இந்த பிரம்மாவனுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிரம்மாவை யார் சிருஷ்டி பண்ணது, பிரம்மாவை ஏன் நம்ம சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சாமி இந்த அத்தியாயத்தில் பிரம்மாவனுடைய உற்பத்தியை பற்றி அவர் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம். நாளைக்கு சரஸ்வதி அவங்கள பற்றி நாளைக்கு தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் நமஸ்காரங்க.